நான் எப்பயுமே லாஸ்ட்டில் தான் சார் பேசுவேன், ஃபஸ்ட்டே கூட்டம் நல்லது. ஆக்சுவலாக காலை வணக்கம். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய, ஒரு 12 வருஷத்துக்கு முந்தைய, 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு கதையை போய் நான் வந்து தானு சார்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே தானு சாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல. சொன்னா, தம்பி இந்த கதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னாரு. அந்த படம் தான் நந்தலலா. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தானு சாரை திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு. அப்போ நான் கதையை சொல்லலை அவருக்கு. ஆக்சுவலாக இல்லை சார், நான் வந்து 10 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கதை சொன்னேன், அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 10 வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு சின்ன எவல்யூஷன். அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க. நான் பிச் பண்ணது ரைட்டான கதை இல்லை சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன். இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை. விஜய் சேதுபதி மட்டும்தான் சொன்னேன். நான் எப்பொழுதுமே தானு சாரை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சினிமா சேர்றதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர், அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவின்னு ஒரு ஒரு மிக மிக ஒரு ஒரு ஈஸ்தட்டிக் சென்சிபிளோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஒரு நாளைக்கு 2 தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார். நான் வந்து என்னை வரவே அலோவ் பண்ண மாட்டேன். நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னா, இல்லை தம்பி நான் வரேன். காலையில் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்துட்டு போவார். நான் இத்தனை படங்கள் 27 வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன். 18 வருஷம் நான் டேரக்டராக பண்ணி புரிஞ்சிருக்கேன். தானு சார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா, இப்போ இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது, தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறாரு. ஹி ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ். அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும். இப்போ யூஸ்வலாக ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு படி வந்தால் பிறகு வந்து we unknowingly will become arrogant. We never listen to some people's counsels. பட் நான் சின்ன வயசு ஃபஸ்ட்டு படத்தில் தான் அப்படி கிடையாது. என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு 11 நண்பர்கள் இருக்காங்க உலகளாவி. ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடித்தோன்னு ஒரு 11 நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன். அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாச்சு. நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தானு சார்ட்ட சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு 50 லென்ஸில் போட்டுட்டு நான் ஐம் சீயிங் மை வேர்ல்ட் அண்ட் மை வேர்ல்டு. பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தே வேர் லாங் லென்ஸ், சம்டைம்ஸ் தே வேர் 24 லென்ஸஸ், ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க. நான் நேற்று தானு சார்ட்ட வந்து நான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து 3 விதமாக பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து வியாபாரமாக பார்க்கலாம், 2வது வந்து அதுக்குள்ள இருக்க டெக்னிக்காலிட்டிஸ், 3வது வந்து அதோடைய கலைத்தன்மை. சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை முன்னாலும் டெக்னிக்காலிட்டிஸ் மிடில்லையும், வியாபாரம் வந்து 3வது ஆயிடுது. ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ராடினரி இண்டஸ்ட்ரி. பட் ஆனால் ரொம்ப காம்படிஷன். ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஷிஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும். ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும். பெரிய லாபம் ஈட்டணும், சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிக்காலிட்டிஸ், அதுக்கப்புறம் தான் அவருடைய கலைத்தன்மை. அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டைரக்டர் வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு யூ கேன் அச்சீவ் தட். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் தானு சார்ட்ட வந்து சில விஷயங்கள் நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க, நிறைய அரகண்டான டேரக்டர்னு. அஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை க்ரியேட்டிவ் ஃப்ரீடம். இப்போ தானு சார்ட்ட வரும்போது வந்து ஒரு தந்தை போல் என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது. ஒரு மகன் போல் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியுது. அப்படி தான் வெற்றி மாற்றி நடந்துக்கிறாரு, எல்லாத்தையுமே நடந்துக்கிறாரு. முதல் ஷோ காலையில் ரிலீஸ் ஆகுது நேற்று வெற்றிமாறனுக்கு. முதல் தடவை காலையில் ஷோ போட்டுட்டு போயிட்டு அவர் போய் ஒரு பொக்கே கொடுக்குறாரு. ஸோ ஹி ஆல்வேஸ் ஃபாலோஸ் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக
தானு சாருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் 22 வயசுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக என்ன வாழ்நாளில். நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன், ஒரு மியூசிஷியனாக. பட் அ ப்ரொடியூசர் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ மோஸ்ட் அஜைல் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ். ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணி போட்டேன் வந்து, தம்பி நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம். ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி. அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எனக்கு இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தானு சார். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார். அப்புறம் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் முத ட்ரைலர் வரும்போது ஐ நோ கிச்சா, அதாவது எப்படின்னா ஒரு தடவை நான் போய் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன். ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேன். நான் வந்து ஐ வென்ட் ஆல் தி வே டு பெங்களூர் அண்ட் ஐ நரேட்டட் ஸ்டோரி. ஹி லைக்ட் இட். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இட் ஹேப்பன், அதெல்லாம் பண்ண முடியல. அவரும் ஒரு 30 வருஷமாக 25 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டாகனிஸ்ட், ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து இப்போ நம்ம அவர் படங்களை நம்ம வந்து இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு மாநிலமாக ஆயிடுது கிட்டத்தட்ட சினிமா பொறுத்தில். யார் வேணால் எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி. இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக இருந்துச்சு. எனக்கு அந்த இயக்குனருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். தெர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம். ஃபாஸ்பெண்டர் எடுக்கிறது ஒரு ஃபிலிம், பெல்லாட்டர் எடுக்கிற ஒரு ஃபிலிம், குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பிரசான் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பொலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, நோலன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ஷியாம் பெனகல்லேருந்து ஆரம்பிச்சுன்னா வெற்றிமாறன்லேருந்து இன்றைக்கி ராம்லேருந்து தியாகராஜன், குமார் ராஜா, இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே. இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது. ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும், நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும். ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம வி ஆர் நாட் ஜஸ்ட் மியர்லி சர்வைவிங் டு ஈட் ஒரு ஃபுட்டு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ராடனரி எவல்யூஷனில் நம்மளுக்கு வந்து அவர் டங் ஹஸ் பீன் கிஃப்டட் பை தி எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட் பட்ஸ். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய, இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோலே இருக்குது. கமர்ஷியல் படங்களும் பண்ணணும். ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு, ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு, ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு, இப்படியும் இருக்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும். இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன். வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக இந்த படத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ சமீப காலமாக ஒரு படங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம், கண்டம்னேஷன் எல்லாமே இருக்குது. இதை திரைப்பட இயக்குனர்கள் நம்ம வந்து ஒத்துக்கணும். நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து எல்லா திரைப்பட இயக்குனர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பத்திரிகைக்காரர்களும் மக்கள் தான். ஸோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ், அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட். ஒரு வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான். அந்த ராக்கெட் அப்படியே தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடியாமல் பிறகு திடீர்னு ஒரு சின்ன ஒயர்னால் வந்து அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் சினிமாவும். ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் லெட் பை த டைரக்டர், ஆல்சோ பை த ஆக்டர்ஸ், த ப்ரொடியூசர்ஸ். சம்டைம் மிஸ்ஆப் ஆகும். ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பத்திரிகையாளரும் நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி சொல்கிறது,
கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் ஐ எம் நாட் சேயிங் டு டோன் டவுன், ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி. ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. கஷ்டம்னா ஒரு எப்படி ஒரு சீசனுக்கு கூட ஒரு 4 சீசன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. பெரிய பணங்கள் போட்டு தான் இன்றைக்கி சினிமா பண்ண முடியுது. ஒரு சின்ன படங்களே இன்றைக்கி எடுக்க முடியல. ஆக்சுவலாக கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை வந்து ரோட்டுக்கு கூட்டு வர்ற அளவுக்கு சினிமா ஆயிடுது. ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவை ரொம்ப கம்பேஷனோட பார்க்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படமும் ரொம்ப கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது வந்து ஆடியன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். இட் ஷுட் அரெஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன், வாழ்த்துறேன். இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர் அவர் பேசும்போதே தெரிஞ்சது ரொம்ப எளிமையாக இருந்தார். தன் மனைவியையும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர், அவருக்கு அவர் கிளாப் அடிப்போம். ஆக்சுவலாக அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லா குட்டிக்கரணங்களும் சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டிக்கரணம் தான். ஆக்சுவலாக நான் எல்லாம் பண்ணுறதும் என்னுடைய மகளுக்கு தான் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன். அதுக்காக இந்த படம் ஓடும் சார், பெரிய ஹிட் ஆகும் சார். வந்திருக்கோம் எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன். தானு சார், நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த இயற்கையை உங்களை பத்திரமா பார்த்துக்கும் சார். இன்னும் ஒரு 50 ஒரு 100 வருஷம் நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் சார். இந்த இயற்கையை சொல்லலாம் வந்து தானு சார் வந்து இப்படி மேலையில் புகழ்கிறாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை. நான் ஏற்கனவே அதான் சொல்லி ஆரம்பித்தேன். தானு சார் என் படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார். இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் அவர் சொல்லவே இல்லை. ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படமும் நான் ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், இட்ஸ் எ வெரி ஹம்பிள் ஃபிலிம், வெரி ஃபார்ம் வைஸ் நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் சளைக்காமல் நான் கேட்ட பணத்தையும் நான் கேட்ட டெக்னீஷியனையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் தானு சார். நான் எப்பொழுதுமே நீங்கள் கூப்பிடும்போதும் உங்களுக்காக நான் படம் பண்ணுவேன் சார். என்ன ஒர்க் நீங்கள் கேட்டாலும் நான் உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச்.